அன்பானவர்களே, அனைவருக்கும் மாலை வணக்கம். டார்வின் பிறந்தாலும் ஸ்னேகா பிறந்தாலும் என்ன பண்ணலாம்? இப்போது நாம் நேரடியாக சொல்லணும்னா ஸ்னேகாவுக்கு தான் பிறந்தாலும் சொல்லணும். பிறந்தாலும் என் பேர் வேல்முருகன். துறைமுகத்தில் பணியில் இருக்கிறேன். துறைமுக தமிழ்ச்சங்கம், தமிழ்நாடு கோவில் எழுத்தாளர் கலைஞர் சங்கம், அப்படியாக பயணம் சுரேஷ் பாபையோட இளைஞர் தான் சொல்லுவோம். எதையாவது செய்யணும் அப்படின்னு அரிச்சுக்கிட்டே இருக்கு. எதை செய்யறது அப்படிங்கிறதா, எதை நிறைய செய்யணும் அப்படிங்கிற கடப்பாடு முன்னாடி இருக்கு. இப்போ இந்த பாடலுக்கு முன்னாடி இருக்கு. இந்த பாடலில் நமக்கு புரியாத வார்த்தைகள், இல்லை நம்மளோட பயணிக்கிற வார்த்தைகள் யாராவது சொல்ல முடியுமா? இப்போ புனைன்னு ஒன்று இருக்கு. அந்த புனைங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது சொல்ல முடியுமா? பழமையானவங்களா இருக்கீங்க, அவங்களால சொல்ல முடியுமா? இல்லை நோதல், நோவு, இப்படி நம்ம ஒரு சங்க இலக்கிய பாடல்கள் பாடலாக அதோட அர்த்தம், அதனுடைய மரபு அதெல்லாம் சார்ந்து இல்லாமல் ஒரு வார்த்தை நம்முடைய எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் பயணிக்குது அப்படிங்கிற நம்ம அதை உணரும் போது தான் நம்முடைய உணர்வெல்லாம் சிலிர்க்கும், உணர்வுலாம் சிலிர்க்கும். உண்மையில் இந்த சிலிர்ப்புங்கிறத நான் எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஆக்டோபஸ் சம்பந்தமான ஒரு கடல்வெளி ஆராய்ச்சியில் ஒரு கடல் மூழ்கி ஆராய்ந்தாங்க. ஒரு ஆக்டோபஸ் அதோட அவங்க தொடர்ந்து மாதக்கணக்கில் அதோட அதை கண்டுபிடிச்சு அதோட அதை அடையாளம் வச்சுக்கிட்டு அது குறிப்பிட்ட அந்த ஆஸ்திரேலியாவுடைய கடற்பரப்புல அந்த குறிப்பிட்ட ஆக்டோபஸை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறாங்க, அதோட பேசுகிறாங்க. ஒரு 3-4 மாதத்துக்கு அப்புறம் அந்த ஆக்டோபஸும் அந்த பெண்ணும் கை கொடுக்குறாங்க. நாம் இதை யோசிக்க முடியுதா? அந்த கை கொடுக்கும் போது அந்த நீர்மூழ்கி அந்த பெண் சொல்றாங்க, ஒரு 5000-6000 வருடங்களுக்குள்ள லட்சம் ஆண்டுகளுக்கான ஒரு வரலாற்றுடைய கை இணைகிறது அப்படின்னு. ஆக்டோபஸ் அத்தனை 1000 ஆண்டுகள் இந்த பூமியில பயணிச்சுட்டு இருக்கு. இப்படி ஒவ்வொரு உயிருமே, ஒவ்வொரு உயிரின் படைப்புமே நம்மோடு பல்லாண்டுகளாக பயணப்படுகிறது என்பதே அது மனித குலத்துக்கு தான் மிகப்பெரிய பெருமை, இந்த உயிருக்கு தான் பெரிய பெருமை. ஏன்னா அடாப்டேஷன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த உயிர்கள் தன்னை எப்படி இந்த உயிர்களோட தன்னை அடாப்ட் பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமான அற்புதமான விஷயம். கடவுள் நம்பிக்கை அதெல்லாம் இருக்கு. இதை புரிய நமக்கு நாமளே கடவுளாக தெரியும். எனக்கு உண்மையிலே அந்த ஆக்டோபஸ் பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தெரியும். இப்படி ஒரு அற்புதமான விஷயத்தை நம்ம முன்னாடி இருக்கிறாங்க. நம்ம எவ்வளோ விஷயங்கள் தவறு விட்டுட்டு போயிட்டே இருக்கோம். நண்பர்களே, இப்போ ஒரு சின்ன ஷேர் படித்த சூப்பர் அகத்திகளின் தீக்கதை ஆசிரியர் கூறுவது, நம்ம மதமாற்றம் அப்படிங்கிறதுலாம் என்ன நினைக்கணும்னா, ஏதோ குறிப்பிட்டவங்க தான் மதம் மாறுறாங்க, இவங்கெல்லாம் மதம் மாறல அப்படிங்கிற மாதிரி ஒரு மேல் ஜாதிகள்லாம் மதம் மாறுது. பண்ணிக்கணும், நான் சாதியை குறிப்பிட்டு சொல்றேன், மேல் ஜாதிகள்லாம் மதம் மாறல அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தை கருத்தாளி நம்மளுடைய இருக்கிறாங்க. அது உண்மையா அப்படின்னு என்னைக்காக நம்ம யோசிச்சிருக்கோம். இப்போ அவர் இந்த சிக்கந்தர் தர்கா சம்பந்தமான ஒரு தகவலோடு அவர் சில வரலாற்று தகவல் சொல்றார். இன்றும் மதுரையில பார்ப்பன தர்கா அப்படின்னு அது அந்த தர்கா ஒரு இஸ்லாமிய சுல்தான்கள் ஆரம்பிக்கும் போது மதம் மாறின பார்ப்பன பெண், பார்ப்பன ஆண், அவங்க அந்த என்ன சொல்றது இஸ்லாமுக்கு மாறி அவங்க அந்த அடியார்களாக மாறுறாங்க. அந்த அடியார்களாக மாறுறவங்க தான் அவங்க இறந்து அந்த சமாதி தான் தர்காவாக வழிபடும். அப்படியாக 2-3 தர்காக்கள் இன்னும் கூட ஒரு பாப்பாத்தி தர்கானே ஒன்று சொல்றாங்கன்னு சொல்றாங்க. இது மதுரைக்கு போட வேண்டியதுன்னு சொல்றாங்க. அப்போ பார்ப்பனர்கள் மதம் மாறி இருக்கிறாங்க, இஸ்லாம் மதம் மாறி இருக்கிறாங்க. யாராவது நம்ம ஏதாவது தெரிஞ்சுருக்குமா இந்த விஷயத்தை? இளைஞர்களாக இருக்கும் இந்த வரலாற்று ஏதாவது அதை சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், மதமாற்றம் வந்து ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டுமே மதம் மாறுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தை வாய்ப்பு நம்ம எல்லாருமே உட்படும். இந்த இடத்துல தான் தமிழ்ச்செல்வன் ராமேஸ்வர தமிழ்ச்செல்வன் சொல்லுவாங்க, மறுக்கப்படன்னு சொல்லுவாங்க. நம்ம எங்கேயுமே மறுக்கப்பட விதைகள் நமக்கு சொல்றத நம்ம முன்னாடி தான் தெரிஞ்சிருக்கோம். ஆனால் அது நம்ம கிட்ட சேரும்போது அதை நம்ம மறுக்கப்படும். குறிப்பா இப்போ நான் என்னுடைய ஒரு 57 ஆண்டுல இப்போ என்னுடைய கிராமம் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து பட்டாபுரம் ஒரு தள்ளி போன ஒரு ராமாபுரம் ஒரு வில்லேஜ், கூவம் நதியை ஒட்டி ஒரு சின்ன கிராமம்.
இந்த கிராமத்தில் ஒரு மாரியம்மன் திருவிழா நான் சின்ன வயதில் பார்த்து திருவிழான்னு சொல்லுவேன். இந்த மாரியம்மன் திருவிழா ஆடி மாதம் நடக்கும். ஆடி மாதத்தில் எல்லாம் படையெல்லாம் போடுவாங்க. படையல் என்ன போடுவாங்க, கருவாட்டு குழம்பு, நல்ல பெரிய அங்கே வந்து சாதி வந்து மண்ணாதான் வந்து அந்த துணியை வச்சு அதில் வைக்கோல் பெரிய போட்டு அதுக்கு சாதத்தை குவிச்சு கருவாட்டு குழம்பு, கறி குழம்பு, சிக்கன் குழம்பு, இந்த பக்கம் சாமி நாட்டுக்கோழி குழம்பு, எல்லாத்தையும் போட்டு அப்படி சும்மா அதை பார்க்கும்போது அதை அந்த படையில பார்க்கும்போது உங்களுக்கு மாறி ஒரு ஃபீல் வரும்னு வச்சுக்கேன். அப்படி ஒரு படையில போட்டு வர்ணிப்பாங்க. இந்த வர்ணிக்கிறத மன்னார் வர்ணிப்பாங்க. அந்த வர்ணிக்கும் போது அந்த வர்ணிக்கும் பாடல் மாரியம்மன் தாளாட்டு தான். அந்த தாளாட்டு கேட்கும்போது நீங்க கடவுளோடு பயணிக்கிற மாதிரி. அங்க பூஜாரி யாருமா இருப்பாரு, சாணாங்க ஓசான்னு சொல்லுவாங்க. அந்த ஓசங்கள் தான், அந்த ஓசங்கள் சாணாருன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா சில இடங்கள்ல நாய்கள் செய்வாங்க. சில ஒரு மாதிரியான பார்ப்பனர் அல்லாத மற்ற சாதியினர் தான் மாரியம்மன் திருவிழாக்களையும் அம்மன் கோவில் சிறுதையில வழிபாடுகள்ல அவங்க தான் இருக்காங்க. இன்னைக்கு எல்லா மாரியம்மன் கோயிலுக்கும் எல்லா சிறுதைகளுக்கும் கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு, கும்பாபிஷேகம் செய்யப்பட்ட மாதிரி யார் வராங்கிறதுக்கு பிராமணருக்கு உட்கார்ந்து நாம அந்த கோயிலோடு பயணித்த யாராவது அதை தடுக்கிறோமா? இது ஏன் கோயில், நான் உன் கோயிலுக்குள்ள வரல, உன்னுடைய பெரிய கோயிலுக்குள்ள வரல, இது ஏன் கோயில், காலங்காலமா எங்க அப்பா பாட்டை கொடுத்த கோயில், இங்க நான் தான் பூஜை பண்ணுவேன் அப்படின்னு யாராவது அதை மறுக்கிறோமா? ஏன் இந்த மறுக்கிறதுக்கான ஒரு துணிவு நம்ம வரல? நம்முடைய விஷயத்தை இன்னொரு களவாடும் போது அந்த களவு போவதையே நம்மளால் தடுத்து நிறுத்த முடியல. இதை ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இப்படியாக நாம் நடுவருக்கு களவு போன கோடான ஒரு விஷயம். இந்த மாசி மாதம் சொல்றேன் இல்லையா, கல்வெட்டு நிறைய கல்வெட்டு செய்திகளை படிப்போம். நிறைய தொல்பொருளுக்கு போய் கல்வெட்டு புத்தகம்லாம் வாங்கி படிக்கும். நீ கல்வெட்டுகள் பார்த்தீங்கன்னா பல்லவகால கல்வெட்டுகள், கோயில் திருவிழாக்கள் ஒரு குறிப்பிட்ட விழாக்களை பற்றி பேசுவோம். அந்த பல்லவர்கள் சோழர்கள் மாறி மாறி ஒரு 200-300 நூற்றாண்டு கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த திருவிழாக்களின் வடிவங்களே மாறி போயிடும். எல்லாமே நீங்க உங்களோடு பயணித்த எல்லா திருவிழாக்களும் புறந்தள்ளப்பட்டு புதிதாக ஒன்று முன்னெடுத்து அந்த திருவிழாக்கள் தான் இன்னைக்கு வரைக்கும் வந்தது. எல்லாமே உங்களுக்கு வந்து பிடுங்கப்பட்டது. பிடுங்கப்பட்டதுல வார்த்தை யூஸ் பண்ணும். பிடுங்கப்படும் போது நீங்க அது திரும்ப பிடுங்கணும் உங்களுக்கு ஒரு துணியை வராது. இப்பேற்பட்ட ஒரு மேலான சமூகம், இப்பேற்பட்ட படைப்புகளை தன்னோடு வைத்திருக்கிற சமூகம் ஒருத்தர் கையில இருந்து பிடுங்குறான், அதை திரும்ப நீங்க பிடிக்க இருக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா? அப்போ அது இருக்கணுங்கிற அதை துணிவு நம்மளால எல்லாமே ஏன் போச்சு, ஏன் போச்சு, எதுக்கு போச்சு இப்படிங்கிற கேள்வியை எங்களை போன்ற தலைமுறைக்கும் இனி வரக்கூடிய தலைமுறைக்கும் இந்த கேள்வி வைக்கிறது. அதே சமயம் நிறைய நேரங்களில் நண்பர்கள் சொல்லுவேன், இலக்கியத்தை வந்து நான் சொன்ன மாதிரி நண்பர் சொன்னார், வெறுமனே நம்ம மண்டகணத்துக்கு போன, அதாவது நாங்களாம் மண்டகணத்துக்கு போனோம், நிறைய படிச்சிட்டோம், நிறைய பேசிட்டோம், நிறைய கேட்டுட்டோம், மண்டகணத்துக்கு போனோம். குழந்தைகள்கிட்ட யார், குழந்தைங்க முடியல யார் சொல்றோம்? இப்போ என்ன பண்றாங்க, குழந்தைகளுக்கு எல்லோரும் ஒரு ஸ்மார்ட் போனை கொடுத்து குழந்தைய விளையாட விடுறாங்க. அது ஒரு நோயா மாறுது, கண் நோய் வருது, மனநோய் வருது, என்னென்னமோ நோயா வருது. ஏன்னா கூட்டு குடும்பம் சிதைஞ்சு போச்சு. நான் வந்து அதை வந்து விலகி போனால குழந்தைங்களோட பேசுறதுக்கு ஆள் இருக்கு. நண்பர்களே, அவங்க கார்ட்டூன் சித்திரம், மகன் சஞ்சய் மாதிரி கார்ட்டூன் பார்ப்போம். ஒரு கார்ட்டூன் சித்திரம் வந்து ஒரு மீன், அதாவது ஒரு பழங்குடியில வந்து அரக்கர்களாகும், சமவெளியில் இருக்கக்கூடியவங்கள ஒரு அறிவான மனிதர்களாகவும் ஒரு கார்ட்டூன் சொல்லுது. அது ஒரு இத்தாலி சார்ந்த அந்த கரையோரம் இருக்கிற மாதிரி ஒரு கார்ட்டூன். அந்த கடலுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த அரக்கர்கள் மேலே வந்தால் மனிதர்களாகிடுவாங்க, தண்ணி விட்டு வெளியே வந்தாங்க. எனக்கு அந்த கார்ட்டூன் பேர் தெரியல, நான் முடிஞ்சா என் தம்பி சொல்லுவாரு. அந்த மனிதர்கள் மேலே, அதுல வந்து ஒரு பையன் மேலே வந்தோடனே அவனுக்கு இந்த உலகத்தை பார்த்த உடனே நிறைய பிரமிக்க யோசிச்சு பார்க்க, இவ்வளவு நாளுக்குள்ள கடலுக்குள்ளே இருந்த ஒருத்தன் சமவெளிக்கு வந்தோடனே அவன் பார்க்கிற ஒவ்வொன்றுமே ஒரு புதிதா இருக்கு. கல்வி, விளையாட்டு, சைக்கிள் ஓட்டுதல், வெஸ்பா, அதுல வந்து வெஸ்பா தான் ஹீரோ. அங்க ஒரு சைக்கிள் போட்டி நடக்கும், அந்த சைக்கிள் போட்டி ஜெயிச்சா வெஸ்பா கொடுப்பாங்க. இத்தாலிங்கிறதுனால நீங்க திரும்ப கார்ட்டூன் வந்து நிறைய இடங்களை பயன்படுத்துறதுக்கான இந்திய பிள்ளைகள் யோசிக்க நடக்குது. அந்த
அந்த வெஸ்பாங்கிறது இத்தாலியினுடைய வடிவமா அந்த கார்ட்டூன் பேசும். நீங்க நம்ம முன்னாடி கார்ட்டூன்ல பாத்தீங்கன்னா சோட்டா பீம் பேசுறாரு, ஜெய் ஹனுமன் பேசுறாரு. ஆனா சங்க இலக்கிய பாடல்கள் ஏதாவது ஒரு கேரக்டரை யாராவது ஒரு கார்ட்டூன் சித்திரமா யாராவது செய்திருக்கிறோமா? நிறைய நாமளா தான் படிக்கிறோம். யாராவது கண்ணகி ஒரு கார்ட்டூன் சித்திரமா இந்த தலைமுறைக்கு சொல்லியிருக்கிறோமா? எதுவுமே ஒரு புதிய முயற்சியாக இல்லாமல் பேசி கலைவர்களாக இருக்கும். பேசி கலைவர்களாக இல்லாமல் மாற்றி யோசித்த அடுத்த தலைமுறைக்கு புரியப்படும். இதே சங்க இலக்கியத்தையும் பண்டைய இந்த சிலப்பதிகாரத்தையும் எல்லா விஷயங்களும் எல்லா விஷயங்களும் நீங்க அது மதமா இருக்கட்டும், மதம் சார்ந்ததா இருக்கட்டும், சைவம் சார்ந்ததா இருக்கட்டும், வைணவம் சார்ந்ததா எதாவது வரக்கூடிய தலைமுறை புரிந்து கொள்கிற அந்த குழந்தைகள் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயத்தை நம்ம சொல்லித்தர போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சு முன்னாடி இருக்கு. அந்த சேலஞ்சுக்கு விடைதேர்வுல இந்த கூட்டம் அடுத்தடுத்த நகர்வுக்கு செல்லும் நம்பிக்கையோடு இடம் சார்பில் நன்றி. வணக்கம். வணக்கம். தமிழர் பண்பாடு மற்றும் அறிவியல் வெளிப்பாடு இந்த நிகழ்ச்சி, இதோட தலைப்பு மாசி 1 திருவிழா. இந்த திருவிழாவுக்கு இங்கே வந்திருக்க அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மாசி மாதம் 2056 இந்த ஆண்டு பயணிச்சு தமிழ் மாதம். ஆங்கில மாதத்தில் நம்ம 2025 பயணிச்சிருக்கோம். இதே தமிழ் மாதத்தில் அதை கண்டக்ட் பண்ணி பார்த்தா 2056. கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. இதெல்லாம் நான் கேள்விப்படாத விஷயமா இருக்கு. இது எங்கள் சார் சுரேஷ் பாபு சார் அவர் மூலியமா ஒவ்வொரு விஷயங்களும் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டே வரோம். தமிழர் பண்பாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டா, பண்பாடு அப்படின்னா அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா கலை, அறிவியல், மொழி, கலாச்சாரம் இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். தமிழர் பண்பாடு அப்படியே அந்த வரிசையில் நம்ம தமிழர் பண்பாடை ஒரு அளவுக்கு வச்சு பார்த்துட்டு இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி நமது சார் இந்த டார்வின் அளவுகளையும் நம்மளுக்கு தெளிவாக புரிய வச்சிருக்கு. மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி எப்படி இருந்தது இதெல்லாம் நம்ம பார்த்தோம் தெளிவாக. அப்புறம் மொழி சம்பந்தமான ஒரு அளவுகளை எனக்கு மெக்காலே அவர்கள் கொடுத்த அந்த கான்செப்ட் தான் எனக்கு அளவுகோலாக தெரியும். இது வரைக்கும் நம்ம மெக்காலேயோட அவரோட அளவுகோலை இன்னும் நம்ம முறியடிக்கிற அளவுக்கு ஒரு அறிஞர் இன்னும் வரல. ஏன்னா மொழியோட ஒரு நீட்சியை எந்த அளவுக்கு டெஃபினேஷன் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பாலிமா அவர் கொடுத்துருக்காரு மெக்காலே. இதை தொடர்ந்து மெக்காலேயோட அந்த ஆராய்ச்சியை அதை நீர்த்து போக மாட்டேன். சில இங்கே நம்ம சமூகத்தில், இந்த பார்ப்பனிய சமூகத்தில் தொடர்ந்து அவங்க இல்லை எங்கள் மொழி தான் மூத்த மொழி, தமிழ்லாம் இல்லை, தமிழுக்கே மூத்த மொழி, தெய்வீக மொழி அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. இது நான் ரொம்ப நாளாக இந்த பல மேடைகளில் பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த முதல்ல இங்கே சார் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தமிழ் கால்வர் சொல்ற மாதிரி 4500 வருடம் அளவுகள் வச்சு அவர் சொல்ற பழமையான மொழி, உலகத்துக்கே மூத்த மொழின்னு சொல்லிட்டார். திராவிட குடும்பங்களில் தமிழ் மூத்த மொழியாக இருக்கு. உலகத்தோட தொன்மையான மொழிகளில் தமிழ் முதல் தொன்மையான மொழியாக இருக்குது. தாய்மொழியாக அதை நம்ம அங்கீகரிச்சு வரும். ஆனால் எந்த அளவுக்கு அதை நம்ம பயன்படுத்துறோம்னு பார்த்தா பேச்சளவு கூட இங்கே நமக்கு சரியாக பேச மாட்டோம். ஆங்கில கலந்த தமிழ் மொழியை தான் நம்ம பேசிட்டு வரோம். ஏன்னா முழுசா தமிழில் பேசுனாலே நம்ம எதாவது நினச்சிருவாங்களோ அப்படின்ட்டு நமக்குள்ள ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு. அதை முதல்ல நம்ம எடுக்கணும். இந்த ஐயா கணியன் பூங்குன்றனார் அவர் இந்த வாசகம் யாரும் முறை யாரும் கேளு கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் இருக்கு இல்லைங்களா? கார்ல் மார்க்ஸ் முன்னாடியே இந்த நம்ம தமிழர்கள் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தோட பயணிச்சு நமக்குள்ள வேறு இந்த பிரிவினை ஏற்றத்தாழ்வுகள் எப்பவுமே தமிழர்கிட்ட கிடையாது. இடைசர்கள் தான் இந்த சாதிகள் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் படிச்சுக்கிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன், நூலாசிரியர்களும் சரி, அறிவியல் அறிஞர்களும் சரி, இந்த சாதின்றதுக்கு எங்கேயுமே பெருசாக ஒரு டெஃபினிஷனே இல்லை. ஒரு சின்ன சின்ன குழுவாக தான் அவங்க பிரிஞ்சு கிடக்குறாங்க. இந்த 4 வருடம் 4000 ஜாதிகளாக பிரிஞ்சிருக்கு. இதை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கணும்.
ஏன்னா எப்படியாவது தமிழை வீழ்த்தணுன்ற முயற்சியில் இந்த இந்திய சமூகத்தில் ஒரு கூட்டம் சுத்திக்கிட்டு இருக்கு. ஒரு எம்பி சமீபத்தில் கூட இப்போ பேசியிருந்தாரு பார்லிமெண்ட்ல. அவர் பேச சொல்லுங்க, நான் ஒரு கட்சியை சார்ந்ததுனால பேச விருப்பம் இல்லை. பட் அந்த எம்பி தமிழ் மொழியை பற்றி வளர்ச்சி பற்றியும் அதோட வளர்ச்சிக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்கன்ற கேள்விக்கு முன்வைக்கிறப்போ நம்ம சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் உடனே குறுக்கிட்டு எல்லாம் கொஞ்சம் மேதாவி மாதிரி அவங்க தான் ஒரு சங்கி மாதிரி வரையரசு உட்கார வச்சிருக்காங்க. அவங்க மூளையில் களிமண் தான் வேற என்ன தெரியும் உங்களுக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, ஏங்க நீங்கள் எந்த நாட்டில் தான் இருக்கீங்க அந்த எம்பியை பார்த்து கேட்குறாரு. நான் மூத்த மொழியே இங்கே சமஸ்கிருதம் தான் அப்படின்னு சொல்லி அவர் வாயில வர்றதுக்கு அந்த கான்ஸ்டியூஷன் மீறி அவர் பேசுறாரு. சபாநாயகர் உண்டான அந்த வரையறுக்கப்பட்ட அந்த இதில் அவர் பேசுகிற தொழில இது ரொம்ப மாநிலங்களவையில் கடுமையாக எதிர்கொள்கிறது. நீங்கள் தமிழுக்காக என்ன பண்ணியிருக்கீங்க? மற்ற மொழிகளே தமிழ் மொழியை கம்பேர் பண்ணுறப்போ மற்ற மொழிகள் இருக்கிற இப்போ பிற மொழி கலப்பில் எடுத்துட்டா அந்த மொழி இருக்காது, அழிச்சிடும். நீங்கள் வேணால் நல்லா ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. நீ கூட கூகுளில் நீங்கள் உட்காந்து ஃப்ரீயாக இருக்க பாருங்க. ஒவ்வொரு மொழியிலையும் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு சேர்ந்த மாதிரி தான் ஒரு மொழியை உருவாயிருக்கும். ஆனால் தமிழில் இருந்து நீங்கள் எந்த வார்த்தைக்கு வெளியே எடுத்துனாலும் தமிழ் உயிரோடு இருக்கும். என் தமிழுக்கு தனியாக இலக்கியம் இருக்குது, இலக்கணம் இருக்குது. அதை கண்டிப்பாக ஒருபோதும் யாராலையும் எந்த பார்ட்னர்ஷிப்னாலையும் தமிழ் அழிக்க முடியாதுன்றத இந்த இடத்துல நான் வலுவாக தெரிவிச்சுக்கிறேன். நம்மளை போன்ற தமிழர்கள் இருக்கிற வரைக்கும் தமிழ் மொழி அழியாது. தமிழ் நம்ம தொடர்ந்து பேசணும், வீடுகள்லையும் சரி. இந்த இடத்துல இஸ்லாமியர்களை கொஞ்சம் குறிப்பிட்டு சொன்னோம்னா உருது பேசுகிற இஸ்லாமியர்கள் இருந்தாங்க. நம்ம தமிழ் மக்கள் தான். மதம் தான் இங்கே வந்துச்சு, ஆனால் தமிழர்கள் அவங்க மதத்தை தான் மார்க்கம் எடுத்துருப்பாங்க. ஆனால் ஜீனில் பார்த்தா அவங்க தமிழர். ஆனால் மரபு நாட்டுக்கு அந்த மதத்தில் இருந்தாலும் அவங்க அந்த மதத்தை மார்க்கத்தை பின்பற்றதுனால அந்த உருது அவங்க பேசுவாங்க, தன் வீடுகள் தொடர்ந்து பேசுவாங்க. அப்போ அந்த ஏன்னா இல்லை அந்த உருது அவங்க பேசுனாங்க, மொழி அழிஞ்சிடும். அப்போது சமீபத்தில் 2011 தீரஷீஷ் பட்டாச்சாரியர் சொல்லுவார். அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஆர்வப்பாளரில் ஆர்டிஐ இன்ஃபர்மேஷன் போட்டு கேட்குறாரு, எத்தனை பேர் சமஸ்கிருத மொழியை பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே எடுக்குது. அது ஆர்டிஐ இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. மொத்தமே ஆல் இண்டியா லெவலில் தமிழ் மொழி சமஸ்கிருத மொழியை 74,000 பேர் தான் பேசிட்டு இருக்காங்க. அந்த 74,000 பேரில் 24,000 பேர் மட்டும் தான் அந்த பார்ப்பன சமூகத்தை சேர்ந்த தாய்மொழியை கொண்டாடுறாங்க. அந்த மொழியை அவங்க வீட்டில் பேசுகிறாங்க. ஆனால் அந்த மொழி பேச்சு வழக்கில் இல்லை. அது வெறும் எழுத்து மொழியாகவும் சில இந்த பூஜை புனஸ்காரங்களுக்கு நம்ம பேசப்படுற மொழியாக தான் சமஸ்கிருதம் இருக்கே தவிர நம்ம தமிழ் மொழியை போல ஒரு சிறப்பு வாய்ந்த இலக்கியம் வாய்ந்த ஒரு தமிழாக அது இல்லை. அது சமஸ்கிருதம். அதை இந்த இடத்துல நான் வலியுறுத்திக்கிறேன். ஏன்னா இது இந்த சர்வே நமக்கு தேவைப்படுது. பீகார் மாநிலத்தில் மைத்திரின்னு சொல்லிட்டு ஒரு லாங்குவேஜ் இருக்குது. அந்த லாங்குவேஜ் அந்த மொழி பேச்சு வழக்கில் இல்லை. ஏன்னா அது ஹிந்தி அங்கே திணிச்சதுனால அந்த மக்கள் ஹிந்தி தொடர்ந்து பேசவும் பழகவோ எழுதவும் ஹிந்தி சம்பந்தமான முதல் மொழியாக அவங்க தாய்மொழி அவங்க பாடமாக எடுத்து படித்ததுனால அந்த ஹிந்தி திணிப்பு என்பதனால அந்த அவங்களோட தாய்மொழி அழிஞ்சிருச்சு. அதன் பிறகு ராஜஸ்தானில் எடுத்துன்னா எனக்கு நண்பர் என் பகுதியில் இருக்காரு. ராஜஸ்தான் ஒரு மார்வாடி சேர்ந்து ரொம்ப நெருங்கிட்டு இருந்தார். அவர் சொல்கிறாரு, நான் அவன்கிட்ட ரொம்ப சகஜமாக மொழி பற்றிலாம் பேசுவேன். அவங்க பிஜேபி சேர்ந்தவங்க தான் என்ன அரசியல் பேசுவான். நம்ம திராவிட சித்தாந்தத்தை பேசினாலும் நம்ம கொஞ்சம் பக்கத்தில் கூட கேள்விலாம் கேட்போம். அப்போ நான் கேட்குறப்ப அவன் என்ன சொன்னாப்பலாட்டி ரொம்ப பெரிய தமிழ்ன்றீங்க. ஆமாம், நான் என்ன கேட்குறேன், நீங்கள் ராஜஸ்தான் எழுதுறியா அப்படின்னு கேட்டேன். இல்லை, எனக்கு ஒரு சிலர் எழுத தெரியும். உங்களை மாதிரி வேகமாக தமிழில் நீங்கள் கவிதை எழுதுறது, கம்ப்ளைண்ட் லெட்டர் போடுறது, பெட்டிஷன் போடுறது, இதெல்லாம் எங்களுக்கு வராது அப்படின்னு. ஏன் தெரியுமா யோசிச்சாங்க. சரி, ராஜஸ்தானால் பேச முடியும். இல்லை, பேச்சுவார்த்தை இல்லை. அதை புரிஞ்சுக்கடா. முதல்ல நீங்கள் அதை புரிஞ்சுக்க. இந்தியை தெரிஞ்சதுனால தான் உங்கள் ராஜஸ்தானி மொழி அழிஞ்சிச்சு. நாங்கள் இன்னும் நாங்கள் தமிழ் கற்றுக்கிட்டு இருக்கோம், தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம். அதனால தான் தமிழை உயர்த்திப்பிக்கலாம். இன்ன வரைக்கும் நாங்கள் அது தமிழ் வாழ்ந்துக்கு உயர்த்தி படிக்க முடியாது. அந்த மாதிரி பல மாநிலங்களில் தொடர்ந்து சமஸ்கிருதம்ன்ற வழியில் இந்தி மொழி தெரிஞ்சு அதுக்கப்புறம் பின்னாடி சமஸ்கிருதம் நம்ம கிட்ட கொடுத்து அந்த மாநில மொழிகளை அடிக்கிறது தான் இந்த எண்ணம் இந்த இந்திய சமூகத்தில். தொடர்ந்து இந்த கூட்டத்தில் நான் வலியுறுத்தி என்னன்னா, நம்ம தமிழில் பேச பழகணும். தமிழ் கொஞ்சம் புரிஞ்ச அளவு தூய தமிழில் பேசுங்க, தமிழில் கையெழுத்து போட பழகுங்க அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி என்று ஒரு வார்த்தை சொல்றது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த
இந்த நன்றியை சொல்ற இதற்கு தேர்ந்தெடுத்ததுக்காக இங்கே சுரேஷ் சார் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் ஆன்றோர்கள், சான்றோர்கள், பெரியவர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம்.